அப்ப இங்க என்னன்னா தேசிய கீதம் எங்க வைக்கப்படுதுன்னு கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்குமான மேண்டேட் வைக்கிறார். அவர்கள் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவர்கள் வரும்போது இப்ப நம்ம வந்து ஏற்கனவே அப்பாவண்ணன் தமிழ் தலைமையில நமக்கு வந்து சட்டசபை நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி நம்ம பண்ணல. அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சு வேற கூட்டத்தொடர் ஆரம்பிக்க முடியல. தேசிய கீதம் பாடவே இல்லை. அப்ப இதே ஆளுநர் தேசிய கீதம் நீங்க குளிர்கால கூட்டத்தொடர் பாடல, நீங்க மழைக்கால கூட்டத்தொடர் என்னைக்காவது கேட்டிருக்கிறாரா? அது வழக்கத்திலேயே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் எங்க கவர்னர் வருகிறாரோ அங்கு முன்னும் பின்னும் பாடுவது. இவ்வளவுதான் அது மேண்டேட். இது மேண்டேட் இல்ல. இந்த மேண்டேட் வந்து ஆளுநர் அவர்களா ஆர்.என். ரவி பொறுப்பேற்றதற்கு பிறகு நடக்கல இல்ல. ஆளுநர்னு அவர் வந்து மிஸ் ஆகுதுங்கிறத வலியுறுத்துறாங்க. நீங்க மரபுல முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, கொடுக்க வேண்டிய விஷயம். அவர் சொல்ல மரபும் முக்கியமா கான்ஸ்டிடியூஷன் முக்கியமான கான்ஸ்டிடியூஷன் பிரிவைல்ஸ் அது மேல வந்துருது. அப்ப கான்ஸ்டிடியூஷன் படி நம்ம போகணும். நீ இது வரைக்கும் பண்ணல. ஆமா, அது மாற்றுக்கிறது. இது வரைக்கும் 91ல ஜெயலலிதா அண்ணாமலை அவர்கள் கோட் பண்ணி போட்டிருக்காரு. ஒரு ஆமா, அண்ணாமலை போட்டிருக்காரு, ராஜகோபாலாச்சாரி அவருடைய பேரம் போட்டிருக்காரு. நிறைய பேர் வல்லுநர்களால் எடுத்து அந்த பேஜஸ் எல்லாம் எடுத்து காட்டி எப்ப ஆரம்பிக்கப்பட்டலாம் கொடுத்திருக்காங்க.